தமிழ் கடவுள் என உலகம் எங்கும் வணங்கப்பெறும் பாண்டியவேந்தன் முருகன் கடவுள். குறிஞ்சி நிலத்தலைவன் என பிற்காலத்தில் தொல்காப்பியம் போன்ற இலக்கிய நூல்கள் குறிப்பிடும் முருகன் மருத நில பேரரசன் ஆவான். ஏனெனில் 4 வகை நிலங்களில் மருத நில வேந்தர்கள் தான் அரசை உருவாக்கி ஆளப்பட்டு வந்தனர். பழங்காலத்தில் தமிழகத்தின் மேல் நடந்த பகைவர்களின் பெரும் படையெடுப்பை எதிர்கொள்ள 6 இடங்களில் படைவீடு அமைத்து தமிழினம் காத்த பாண்டியவேந்தனே முருகன் ஆவான். அறுபடை வீடு என சொல்லப்படும் முருகனின் இன்றைய திருத்தலங்கள் எல்லாம் தமிழகத்தை காக்க முருகனால் அமைக்கப்பட்ட படைவீடுகளே ஆகும். திருமுருகாற்றுப்படை நூலில் நக்கீரர் முருகனை வேந்தர் மரபினன் எனவும் மல்லர் எனவும் குறிப்பிடுகிறார். செருவில் ஒருவ பொருவிரல் மல்ல அரும்பெறல் மரபின் பெரும் பெயர் முருக. இங்கு அரும்பெறல் மரபு என மல்லர் மரபை நக்கீரர் குறிப்பிடுகிறார். மல்லர் மரபினரைச் சேர சோழ பாண்டிய வேந்தர்களாக சங்க இலக்கியங்களில் முதல் பிற்கால சிற்றிலக்கியங்கள் வரை புகழ்ந்து பாடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். இந்த மல்லர் மரபினரே பல்லர் எனவும் அழைக்கப்படுகின்றனர். இந்த பல்லரே தொல்காப்பியம் போற்றும் மருத நில வேந்தன் வழிவந்த இந்திர குலத்தவர் எனவும் இன்றும் அழைக்கப்பட்டு வருகின்றனர். எனவே முருகன் மருத நிலத்து மல்லர் குலத்தை சார்ந்தவன் எனும் போது அவன் மருத நிலக்கிழவனாகவும் தமிழனாகவும் ஆகிறான். முருகன் தெய்வானையை திருமணம் செய்த இடமே திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தில் ஆண்டுதோறும் முருகன் தெய்வானை திருமண விழா மரபு வழிச் சடங்காக இன்றும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. சூரனை அழித்த பின் தேவேந்திரனின் மகளாகிய தெய்வானையை முருகன் மணம் முடிப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. திருமணம் முடிந்த பின் மாமனார் வீட்டிற்கு மணமக்கள் மறுவீடு செல்லுதல் என்பது தமிழர் மரபாகும். அம்மரபுபடியே சிவனும் பார்வதியும் முருகன் தெய்வானை திருமணம் முடிந்த பின் மணமக்களை முருகனின் மாமனாரான தேவேந்திரனின் இல்லத்திற்கு மறுவீடு அனுப்பி வைக்கின்றனர். அவ்வாறான இத்திருமண சடங்கு மரபில் முருகனும் தெய்வானையும் மறுவீட்டிற்கு வருவது இன்றைய பல்லர்களின் மடமான தேவேந்தர்களின் ஆரமடத்திற்கு வருகின்றனர். மறுவீடு வரும் தம் குலமக்களான முருகன் தெய்வானை இருவரையும் தேவேந்திரனின் வழிவந்தவர்களாகிய பல்லர்கள் தங்களின் ஆரமடத்தில் வரவேற்று மரியாதை செய்கின்றனர். முருகன் தெய்வானை தேவேந்திரகுல வேளாளர்கள் ஆரமடத்திற்கு வந்த பிறகு முருகன் தெய்வானை இருவருக்கும் முன்பாக தேவேந்திரகுல வேளாளர் தலைவருக்கு முதல் மரியாதை செய்யப்படுவது மரபாக உள்ளது. தொல்காப்பியம் போற்றும் மருத நிலவேந்தனே தேவேந்திரன் என்பதும் அவனே மருத நில தமிழர்களான பல்லர்களின் வழிவந்தோன் என்பதும் இதன் மூலம் தெளிவாகிறது. பல்லர் குலத்து மரபினனான தேவேந்திரனின் மகளான தெய்வானையை முருகன் மனம் புரிந்ததிலிருந்து முருகன் பல்லர் குலத்தவன் என்பதையும் அவன் தமிழர் மரபினன் என்பதையும் எவராலும் மறுக்க இயலாது. நக்கீரர் தம் முருகாற்றுப்படையில் முருகன் மல்லன் என கூறும் இலக்கிய சான்றோடு மேலே கூறப்பட்ட முருகன் தெய்வானை திருமணச் சடங்கை நடைமுறை சான்றாக இணைத்து பார்க்கையில் முருகன் தமிழனே என்பது விளங்குகிறது. இது போன்று பல வரலாற்று நிகழ்வுகள் உள்ளது. பல்லர்களுக்கும் முருகனுக்கும் உள்ள தொடர்பு யாருக்கும் இல்லாத புகழும் மரபும் பல்லர்களுக்கு உள்ளது என்றால் இது பல்லர்களுக்கு மட்டும் புகழ் இல்லை, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் இந்த புகழ் செரும். இது போன்று மற்றொரு முருகப்பெருமான் கோவில் வரலாற்றையும் பாண்டியர் வழி வந்த பல்லர்கள் வரலாற்றை காணலாம்.